Hello students, நம்ம இந்த வீடியோல class 10 தமிழ்நாடு Samacheer Kalvi syllabusல உள்ள மேத்ஸ் டெக்ஸ்ட் புக்ல 4th சாப்டர்ல இருக்கிற theorem number 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் முன்னாடி இருக்க அந்த 3 தியரமும் 3 வீடியோவா இருக்கு, நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து we are going to look into the theorem 4. ஸோ theorem 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் called the converse of angle bisector. So இது என்னது? Converse of angle bisector theorem. ஆல்ரெடி வந்து நம்ம angle bisector theorem வந்து தேர்ட் தியரமாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து theorem 4 வந்து it is the converse. ஸோ converse நம்ம ஏற்கனவே நம்ம வந்து converse வந்து பிபிடி தியரம்க்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, whatever was given வந்து நமக்கு வந்து 2 prove ஆகும், 2 ப்ரூவ்ல இருந்தது வந்து கிவனாகவும் இருந்தது. இதில் பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஒரு தியர்ஸ் தியரமில். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆங்கிள் பைசெக்டார் தியரமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆங்கிள் பைசெக்டார் தியரமில் இந்த கிவன் வந்து இந்த கான்வர்ஸில் 2 ப்ரூவ் ஆகிடும். அதே போல் அதோடைய 2 ப்ரூவ் வந்து இங்கே கிவன் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ ஒன் vertex of a triangle divides the opposite side internally in the ratio of the other two sides. ஸோ என்ன ஆகுது, ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் இட் இஸ் கோயிங் டு டிவைட் ஒரு வேர்டெக்ஸை வந்து இட் இஸ் கோயிங் டு டிவைட் தி அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தென் தி லைன் பைசெக்ட்ஸ் தி ஆங்கிள் internally at the vertex அப்படின்றாங்க. என்ன பண்ணுதா, இந்த ஆங்கிளை வந்து இட் வில் பைசெக்ட் அப்படின்றாங்க. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், நம்ம அங்கே வந்து தியரம் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஏடி வந்து இன்டர்னல் பைசெக்டார் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், நம்ம இட் இஸ் டிவைடிங் தி சைட்ஸ் கண்டெய்னிங் தி அதர் டூ சைட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இங்கே ஏபிசிடின்னு போட்டுட்டு என்ன பண்ணோம் நம்ம, so AB by AC is equal to BD by DC நம்ம என்ன பண்ணோம், ப்ரூவ் பண்ணணும் இந்த தேர்ட் தியரமில். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து கிவனாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து திஸ் இஸ் கிவன். ஓகே, ஸோ கிவன் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB by AC is equal to BD by DC. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் வந்து AD அப்படின்றது நமக்கு வந்து இட் இஸ் டிவைடிங் BC in the ratios containing of the sides containing the angle A to meet என்னது BC at D. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆனால் இது ஆங்கிள் பைசெக்டார்னு கொடுக்கல. ஸோ இது வந்து டு ப்ரூவ் என்ன அப்படின்னா the line bisects the angle. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ சைஸ் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணதுன்னு போட்டாங்க. ஆனால் அப்படி இருந்ததுன்னா we have to prove that AD will bisect angle A. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், இது வேற ஆங்கிள் இது வேற ஆங்கிள்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு we want to prove that இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2ம் ஈக்குவல் அப்படின்றது தான் வந்து we will have to prove. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து we'll go into the construction. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், ஸோ அங்கே என்ன பார்த்தோம், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஏபிடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து we drew a line. இப்போ வந்து ஏபிசி நம்ம போட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம். தட் will be இங்கே வந்து we drew இப்படி பேரலாக வரைஞ்சிட்டு ஸோ என்ன பண்ணோம் நமக்கு, ஸோ அங்கே வந்து இந்த ட்ரையாங்கிள் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே எப்படி இருந்தது, ட்ரையாங்கிள் இப்படி இருந்தது. ஸோ we drew a line like this. ஸோ இது மீட் பண்ணிச்சு ஏபிசி. ஸோ சிஇ இஸ் parallel to ஏபின்னு வரைஞ்சோம், இதை டின்னு வச்சிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஏபிடியில் நம்ம பண்ணோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to learn the converse of ABT. ஸோ converse of ABTயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து we are going to draw a triangle. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ட்ரையாங்கிள் ABC அப்படின்றது நம்மளுடைய ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
we are extending CE. அங்கே என்ன பண்ணும், CE தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இங்கேயும் நம்ம CE தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ABC, we are extending CE which will be parallel to DA. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே என்ன பண்ணோம், CE parallel to AD பண்ணோம். நம்ம இங்கே வந்து we are going to do something called CE parallel to DA. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், parallel நம்ம வரைகிறோம். வரையும்போது என்ன ஆகுதா, it will meet AB at E. AB வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன ஆகும், it will meet here. ஓகேவா? ஸோ அதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ இது என்ன பண்ணுது, இது இந்த இடத்துல வந்து E அப்படின்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். இது AEC. ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரா CE parallel to AD, extend AB to meet at E. ஸோ இதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, it is going to divide the sides containing the angle in the same ratio அப்படின்றது given. What we need to prove is that in the line drawn from A to D வந்து that is an angle bisector. So first we have it to be angle 1 and 2. So the 1 and 2 equal னு prove பண்ணணும். Next constructionல we are doing this. இப்போ we'll get into the proof. Okay, so first என்ன அப்படின்னா நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், இதை ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், இதை பின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆங்கிள் BAD வந்து we are taking it to be 1 and DAC வந்து we are making it to be angle 2. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know that நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்வர்சல் அப்படின்றத பற்றி படித்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு டிரான்ஸ்வர்சல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AC இஸ் த டிரான்ஸ்வர்சல். எதுக்கு, ஃபார் DA அண்ட் CE. லெட் மீ ரீட்ரா திஸ். நான் இப்போ DA இப்படி வரைகிறேன், CE இப்படி வரைகிறேன். ஸோ DACE. ஸோ என்ன ஆகுது, எனக்கு இந்த CAன்றது இட்ஸ் அ டிரான்ஸ்வர்சல். CAன்றது என்னது, இட்ஸ் அ டிரான்ஸ்வர்சல். ஸோ இப்படி இருந்தால் நமக்கு எது ஈக்குவலாக இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ வாட் ஆர் தி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த BAD, இந்த B எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ A இருக்குது, ஹியர் யூ ஹேவ் D. ஓகே, ஸோ யூ வில் ஹேவ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BAD இந்த ஆங்கிளும், அதாவது திஸ் ஆங்கிள் BAD இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CAE. இது ரெண்டுமே வந்து என்னது, இந்த டிரான்ஸ்வர்சலில் இருக்கிற கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நம்ம எங்கே பார்த்தோம், இப்படி பார்த்தோம்ல. ஸோ இதுதான் நம்ம எங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ we can write, we know that BAD is already equal to 1. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm going to write BAD எனக்கு என்னன்னு தெரிஞ்சது, எனக்கு ஈக்குவல் டு AEC which is equal to angle 1 because AC is a transversal. இது வந்து corresponding angles. இதே transversalக்கு alternate angles ஈக்குவல் தான். alternate angles யாரு, DACயும் ACEயும். ACEயும் என்னது, இங்கே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா DACன்ற இந்த ஆங்கிளும் ACE இதுவும் என்னது, alternate angles. So that is our third point. Third point என்னது, angle DAC is equal to angle ACE which is equal to angle 2. இது alternate angles are equal. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி நமக்கு தேல்ஸ் தியரம்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த தேல்ஸ் தியரம் படி இஃப் வி ஆர் கோயிங் டு டேக் தி என்டையர் ட்ரையாங்கிள் BCE, அதாவது என்னது, இந்த மொத்த ட்ரையாங்கிளும் வந்து வி ஆர் கோயிங் டு டேக் அப்படின்றப்போ எவ்வளோ டேக் டு கன்சிடர் தி என்டையர் ட்ரையாங்கிள் BCE. ஸோ BCEன்றப்போ என்னது, ஸோ ஐ கேன் ரீட்ரா திஸ் லைக் திஸ். ஸோ BCE நான் இந்த ட்ரையாங்கிள் ரீட்ரா பண்ணேன்னா ஐ வில் கெட் DA here. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா பை தேல்ஸ் தியரம் என்ன தெரியும், எனக்கு BA by AE is equal to
BD by DC. நம்ம படிச்சிருக்கோமா BD by DC is equal to BA by AN படிச்சோமா according to Thales theorem. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம அசம்ஷன் எழுதிக்கிறோம். அடுத்தது we are talking about the transversal. transversalல corresponding angles பற்றி ஃபர்ஸ்ட் பேசுகிறோம். அதுக்கப்புறம் we are talking about the alternate angles. Okay, so alternate angles பற்றி பேசின பிறகு we are taking the entire triangle and then we are using the Thales theorem. Thales theorem concept படி I'll have BA by AE is equal to BD by DC. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are given that AB by AC is equal to BD by DC. So we will write what is given. அது என்னது? AB by AC which is equal to BD by DC. So compare these two. இந்த ரெண்டையும் compare பண்ணீங்கன்னா you can see that இங்கேயும் BD by DC இருக்கு, இங்கேயும் BD by DC இருக்கு. So you can compare these two, right? So இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து compare பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll get AB by AC will be equal to the BA when I AB னு எழுதிக்கிறேன். So AB by AE. Okay, so இப்போ வந்து I've got this. So இப்போ இதுல இருந்து what can I write? I'll be able to write it as AB and AB என்ன ஆயிடும்? Will cancel. AB என்ன ஆயிடும்? It will cancel. So therefore I will get AC to be equal to AE. இப்போ AC is equal to AE அப்படின்னா what does it mean? AC and AE, if these two are going to be equal, then we can say that this triangle is isosceles. Okay, so if this triangle is going to be isosceles, can I say that this angle and this angle are equal? Yes, so if these two angles are equal, then automatically I can say that angle 1 and angle 2 are equal. So from AC and AE to be equal, I can say that my triangle ACE is isosceles. So if it is going to be isosceles abdena, then I can say that angle ACE is equal to angle AEC. So therefore angle ACE is equal to angle AEC. Okay, so compare this with the first, the second and the third one. So compare 8 with the second and the third one. So enna puriyudhu, these two are equal abdina what is equal? So BAD will be equal to DAC. We already know what is BAD, what is DAC. This is angle 1, this is angle 2. So what have we got? We've got that angle 1 is equal to angle 2. So all these are because that AC is isosceles. Okay, this triangle is isosceles. When these two are going to be equal, we can say that AD bisects angle A. So have we proved that AD is an angle bisector? Yes, because we've got that in the 1 is equal to 2. If 1 is equal to 2 abdina, AD is an angle bisector. Again we'll look at this. So what did we see? In the BD by DC one equal arc. So equating the other two, we've got AB by AC, AB by AE. So cancelling AB, we've got AC is equal to AE. So when this is equal, you should immediately remember this concept. So you should remember. So these two angles are equal. When these two angles are equal, then you can say that the angle 1 is equal to angle 2. So thus we are able to prove that AD bisects angle A, or I can say that AD is an angle bisector. Okay. Now we'll again do a quick recap for the converse of the angle bisector theorem.
So what does the converse say enna appadina? So angle bisector theorem told us that AD is the internal bisector, so it divides the opposite sides internally in the ratio of the other two sides. Here on the internally in the ratio of the other two sides it is given. And what is there to prove abdina? This line will bisect the angle, that is it is going to be an angle bisector. Okay, so this is what is given, and to prove we've got. So what is given and what we have to prove. So finally the construction. So construction what are we doing? We are extending C to E. We are extending C to E, and we are going to extend AB such a way that it will meet this C at E, and CE is parallel to AD. See, CE and AD are going to be parallel. So this is our construction. Okay, first thing we are considering that these two angles are different. Finally we are going to prove that both are not different, they are going to be the same. So when these two angles are different, second point enna appadina, we are seeing this AC as a transversal. In the line AC transversal. So we are taking two concepts. So first another corresponding angle. Next another alternate angle. So corresponding angle another BAD. AEC corresponding angle. You know that. So if we know that these two are going to be corresponding, whereas this and this would be alternate. We can say that to be alternate. Okay, so in the it can be alternate. That is what we are going to see here. So first corresponding angles, next one the alternate angles. Next we are writing what we know from the Thales theorem, looking at this triangle as a whole. So we know that AD is parallel to CE. So that is what we see in the Thales theorem. So what we will get? BD by DC is equal to BA by AE. So already we know BD by DC inge irukudhu. So when we are going to equate these two, we will be getting AB by AC is equal to BA by AE. So finally we will get AC equal to AE, with which we are going to say that triangle ACE is isosceles. So finally ACE and AEC are equal. So which will give us that angle 1 is equal to angle 2, thus proving the converse of the angle bisector. Hope you understood this theorem, children. In the you will have to write and see, so that you don't confuse between the theorems. Okay, so you should not confuse, so you will have to write and see, only then it will be easy for you. See you again in the next video with a new theorem. Thank you, children.